ஸோ மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு நம்ம ஒசூர்ல இருக்கக்கூடிய கிழவர் பள்ளி, அதாவது அதாவது அவலப்பள்ளி அணை அப்படின்ற ஒரு அணையிலிருந்து ஏகப்பட்ட நச்சுப் பொருட்கள் வெளியாகுறத நம்ம எல்லா வீடியோலயும், காணொளியிலயும் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்றது என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். நாம இத தமிழ்நாடு பொலிட்டிக்கல் போர்டு, அதாவது அரசியல் சார்ந்தமா இருக்கிறவங்களுக்கு இத நம்ம ஷேர் பண்ணா தான் அவங்க இத கொண்டுட்டு உடனடியா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ வாங்க எல்லாரும் இந்த வீடியோக்குள்ளார இந்த அவலப்பள்ளி அணையில என்னென்ன அவலங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது அவலப்பள்ளி அணை, அதாவது கிழவரப்பள்ளி அப்படின்னு ஒசூர்ல சொல்றாங்க. அந்த ஏரியால இந்த அவலப்பள்ளி அணையானது அமைந்திருக்கு. ஸோ இந்த அணையில வந்து பார்த்தோம்னாக்க நெறைய நச்சுப் பொருட்கள், அதாவது நுரையுடன் கூடிய நெறைய தண்ணீர் வந்து வெளியாகிறதா வந்து நம்ம நெறைய காணொளியில பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இத வந்து நம்ம பார்த்த உடனே என்ன இது? எதுக்காக இப்படி வெளியாகுது? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, பெங்களூர்ல இருந்து நெறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ்ல நெறைய நச்சுப் பொருட்களுடைய நெறைய கழிவுகள வெளியிட்டதுனால, அங்க அவலப்பள்ளி அணைக்கு வந்து சேர்றது, இவ்ளோ நுரையுடன் கூடிய ஒரு தண்ணீர் வந்து சேருது. ஸோ அங்க போயிட்டு இளைஞர்கள் போயிட்டு நெறைய பேர் வீடியோ எடுக்க போகும்போது, அவங்களுக்கு இருமல் வரதும், உடம்புக்கு முடியாங்கடமா போறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் நம்ம வீடியோல பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இப்பதான் தெரிய வர ஆரம்பிக்குது. அவலப்பள்ளி அணையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தன்னுடைய கவனத்துல எடுத்துக்கொண்டு, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா, இப்போ மேகதாது அணைய கட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகள கர்நாடக அரசு பார்த்துட்டு இருக்குது. அதாவது நல்ல தண்ணி எல்லாம் தேக்கி வைக்கலான்ட்டு இந்த மாரி கர்நாடக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே அவலப்பள்ளி அணையில மிகவும் ஏகப்பட்ட நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் வருது. ஸோ அங்க ஒரு பக்கம் அவங்க நாடு வந்து இத வந்து நான் நாடு, அந்த நாடு இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசல. இருந்தாலும் அங்க மேகதாது அணைய எவ்ளோ இது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து நம்ம அவலப்பள்ளி அணையில பெங்களூர்லேருந்து, அதாவது கர்நாடகாலருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ இது ஒசூர் மக்களுடைய வாழ்வாதாரம் எத நம்பி மேக்ஸிமம் இருக்குன்னா, இந்த விவசாயத்த நம்பி இருக்கு. ஸோ அவங்களால விவசாயம் கண்டிப்பா நல்லா பண்ண முடியாது. ஏன்னா அந்த தண்ணிய செடி கொடிகளுக்கு, தாவரங்களுக்கு விட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த செடி கொடிகள் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதோட நுரையுடன் கூடிய தண்ணி வர்றதுனால நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா, அந்த இத பார்க்கறதுக்கு ஏதோ மேகத்தில, அதாவது பனி இப்ப அதாவது இந்த மேகங்கள் வானத்தில சூழ்ந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அது தண்ணீல ஏகப்பட்ட நுரைகளுடன் கூடிய தண்ணீர் வெளியாகிட்டு இருக்கு. இது ரொம்ப, 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 ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கு. இத உடனே நாம நிப்பாட்டி ஆகணும். ஏன்னா, அப்படி ஒரு காலகட்டத்தில ஒசூர் மக்கள் இருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்திருக்கு. அங்க தண்ணீர் குடுக்க முடியல. ஏகப்பட்ட மீன்கள் வந்து அங்க செத்து கிடக்கு. இதனால மீனவர்கள்லாம் அங்க நெறைய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு நம்மளுக்கு செய்திகள் வந்து பதிவுண்டு. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாரி லைக் பண்ணுங்க. அப்படின்னா தான் எல்லாருக்குமே இந்த விஷயம் நம்ம தெரிய வரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துலயும் இது நாம எனக்கு என்ன நெனச்சு நாம ஒசூர்ல இல்லையே, நம்ம இங்க இருக்கோமே, நம்ம சென்னையில இருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கோம் அப்படின்னு நெனச்சு விட்டுறாதீங்க. இது நம்ம ஒசூர்ல நம்ம மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைய நாம உடனடியா தீர்வு கட்டணும் அப்டின்னா, நீங்க இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துனீங்கன்னா தான், இது முதலமைச்சரோட கவனத்துக்கு போயிட்டு அவங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்டின்னு சொல்லி விவாக்கிறேன். தேங்க் யூ.